இறையேசுவில் அன்புமிக்க நண்பர்களே, இரக்கத்தின் தூய யூபிலி ஆண்டில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவின் சிலுவை பயணம் இறை இரக்கத்தின் உன்னத வெளிப்பாடாக பிரசன்னமாகிறது. இந்த ஜூபிலி ஆண்டில் நாமும் இறை இரக்கத்தினுடைய அடையாளங்களை சிலுவையின் வடிவிலே கண்டுகொள்ளுவது மிக பொருத்தமான ஒன்றாக அமையும். பல ஆண்டுகளாக இயேசுவின் சிலுவை பாதையை பல்வேறு கோணத்திலே தியானித்திருக்கின்றோம். இந்த ஆண்டு சற்று வித்தியாசமாக இறை இரக்கத்தின் பார்வையில் தியானிக்க முனைவோம். அப்படி என்ன சிறப்பு என்று நினைக்கின்றீர்களா? இதோ தந்தை கடவுளின் இரக்கத்தின் முகம் இயேசு. இரக்கம் உண்மையின் வெளிப்பாடு. கடவுளிலும் அவரது பிள்ளைகளிலும் விளங்கும் உண்மையின் உணர்வு. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் தூயாவியானவர் புறப்படுவது போல உண்மையால் நிரம்பியிருக்கும் ஆன்மாவிலிருந்து புறப்படுவது இரக்கம். உடல்சார் செயல்களாயினும் ஆன்மீகம் சார்ந்த இரக்க செயல்களாயினும் அவை அன்பும் உண்மையுமுள்ள ஒருவரிடமிருந்தே வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவை பயன்பெறுவோரை அடிமைகளாக்கிவிடும். நல்ல மரமாக இருந்தால்தான் அதன் கனியும் நல்லதாக இருக்கும். இதுவே இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டின் அடித்தளம் என்கின்றார் திருத்தந்தை பிரான்சிஸ். இறையேசுவின் இரக்கம் நிறைந்த பார்வை மகதலா மரியாவின் வாழ்வை அர்ப்பணமுள்ள சீடத்துவத்தை உருவாக்கியது போல, இரக்கத்தின் வார்த்தை சக்கேயுவுக்கு மீட்பை கொடுத்தது போல, இறை இரக்கத்தின் கரங்கள் ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டது போல, இறை இரக்கத்தின் உள்ளம் பல கணவர்கள் கொண்ட சமாரிய பெண்ணுக்கு தாகம் தீர்க்கும் வாழ்வின் ஊற்றை அளித்தது போல, இறை இரக்கத்தின் ஆடை இரத்த போக்குடைய பெண்ணை குணப்படுத்தி ஆற்றுப்படுத்தியது போல, இறை இரக்கத்தின் கால்கள் சென்ற இடங்களிலெல்லாம் அற்புதங்களை நிகழ்த்தியது போல, இந்த இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு, இந்த இரக்கத்தின் தூய ஜூபிலி ஆண்டு நிறைவாய் நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கும் வாழ்வு கொடுக்கும். பகைமையை மறந்து அன்பை கொடுக்கும். வெறுப்பை களைந்து ஆறுதலை கொடுக்கும். கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியை கொடுக்கும். வலியை தாங்கி வாழ்வை கொடுக்கும். வாழ்வை தாண்டிய வரலாற்றை கொடுக்கும் என்னும் நம்பிக்கையில் நாம் பயணிக்க தயாராவோம். சிலுவை பாதை. பாதங்கள் நடக்க தயாரானால் பாதைகள் மறுப்பு சொல்லப் போவதில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன் கல்வாரி மலையை நோக்கி சுதனாகிய இறைவன் எடுத்து வைத்த முதல் பயணம் புனித பயணம். இந்த பயணத்தில் அமைதி, பிறரன்பு, பாசம், நட்பு, தாழ்ச்சி, தியாகம் போன்றவை சிலுவையின் பாதையிலே போட்டி போட்டு கொண்டு நடந்தன. இதில் கல்லுண்டு, முள்ளுண்டு, சாட்டைகள் உண்டு. ஆனால் இந்த பாதையில் மட்டுமே தான் வாழ்வு உண்டு. வீசும் காற்றை கிழித்துக் கொண்டு வானில் பட்டங்கள் படபடத்து பறந்தன. காற்றின் மேல் பட்டங்களுக்கு கோபம். தம்மை பிணைத்திருக்கும் நூல்களின் மீதோ அதைவிட கோபம். எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்கள், சுதந்திரம் கொடுங்கள் என்று பட்டங்கள் போராடின. ஆனால் நூல்கள் மறுத்தன. ஒரு சில பட்டங்கள் நூலை அறுத்துக் கொண்டு சுதந்திரம் கிடைத்த உற்சாகத்தில் பறந்தன. சிறிது நேரம்தான். ஒரு பட்டம் சேற்றில், ஒரு பட்டம் முட்புதரில், இன்னொன்று மரக்கிளையில் சிக்கி கிழிந்து கிடந்தன. சேற்றில் விழவும்
முள்ளில் விழவும் மரக்கிளைகளில் சிக்கவும் சுதந்திரத்தை அவை பிடுங்கிக் கொண்டன. இன்று நம் வாழ்க்கையும் இப்படித்தான். இயேசு கிறிஸ்து என்ற நூலில் இருக்கும் வரை சிக்கல் விழுந்தாலும், காற்றைப் போல் பிரச்சனைகள் வந்தாலும் மீண்டும் பரப்போம். ஆனால் கிறிஸ்துவின் பாதையை விட்டு மீறி சுதந்திரமாய் தன்னிச்சையாய் செயல்படும் போது முடங்கி விடுகிறோம். எழுங்கள், கிறிஸ்துவோடு சிலுவையை சுமந்து கொண்டு நடங்கள். சிலுவை இல்லையேல் மீட்பு இல்லை, முன்னேற வழி தெளிவாக இல்லை என முடங்கி விடாதீர்கள். முல்லை முத்தமிடும் கரங்களுக்கே, அந்த கரங்களின் விரல்களுக்கே அழகிய ரோஜா மலர்கள் கிடைக்கின்றன. உனக்காக வேண்டுமானால் பாதைகளை பலர் அமைக்கலாம், பலர் உன்னுடன் சேர்ந்து வரலாம். ஆனால் யாராலும் உனக்கு பதிலாக உன் பாதங்களை கொண்டு நடக்க முடியாது. ஒளி நுழைந்தவுடன் பழமாகிறது எலுமிச்சை, தீர்த்தமாகிற தண்ணீர், அச்சிக்கப்படுகிற உப்பு. ஆனால் மாற்றம் ஏதுமின்றி வெளியேறும் பக்தன். மாற்றம் வேண்டும், வாருங்கள். சற்று நேரம் சிலுவையின் பாதையிலே நடந்துவிட்டு வருவோம், மாறிவிட்டு வருவோம். இயேசுவின் பாத சுவடுகள் மீது நம்முடைய பாதங்களை பதித்து ஒரு புதிய அனுபவத்தை பெறுவோம். அந்த அனுபவத்திலே இரக்கத்தின் மக்களாக வாழுவோம். முதலாம் நிலை, நீதிக்கு அநீதி வழங்கப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது அச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீரே சுவாமி. நியாயங்கள் நலிந்து உண்மைகள் உறங்க, அநீதிகள் செழித்து மனிதம் மறந்து, நன்மைகள் முகவரி இழந்து அகிலத்தை சுடுகாடாக்க ஆண்டவனுக்கே தீர்ப்பிடுகிறான் பிலாத்து. காரணம் என்னவென்று தெரியவில்லை, பின்புலம் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் பின்னால் இருந்து பல குரல்கள் ஒலிக்கின்றன, இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று. இப்படியாக பிலாத்துவின் ஆட்சி பீடம், யூதாசின் பணத்தாசை, யூதர்களின் அதிகார போதை அனைத்தும் இயேசுவை சிலுவையில் அறைய தீர்ப்பு வழங்கிவிட்டது. இன்று நாம் வாழும் சமுதாயத்தில் நாம் எத்தனை பேரை நம் நாவால் அநியாய தீர்ப்பிடுகிறோம். நம் சுய லாபத்திற்காக நம்மை நல்லவர்களாக காட்டிக்கொள்ள நிரபராதிகளை குற்றவாளிகளாக தீர்ப்பிடுகிறோமே. இந்த உலகில் உண்மையும் நேர்மையும் ஒன்று சேர்ந்து குரல் எழுப்பாத வரை பொய்யும் அநீதியும் வழங்கும் அநியாய தீர்ப்புகள் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கும். என்ன செய்ய போகிறோம்? இந்த உலகில் அநீதி தீர்ப்புகள் மறைய வேண்டுமெனில் கூண்டுகள் தகர்க்கப்பட வேண்டும். எதையும் சாதிக்கும் வீரம் வேண்டும். எப்போதும் எச்சூழலிலும் உண்மைக்கு சான்று பகர வேண்டும். வாழ்ந்து பார், வழிகள் சுகங்களாகும். இறைவனின் வார்த்தையில் நிலையாய் நிற்பவர்களே, பிறரின் அற்புதமான தீர்ப்புகளை பற்றி கவலைப்படாதீர்கள். அவர்களின் வார்த்தைகள் உங்கள் மனதில் பதிவாவதற்கு இடமளிக்காதீர்கள். குறை கூறுவதற்காகவே ஒரு சிலர் பிறவி எடுத்திருக்கிறார்கள். அதை பற்றி கவலைப்படாமல் முன்னேறிக் கொண்டே இருங்கள். முள்ளும் ஒரு நாள் மலராகும், விமர்சனம் கூட ஒரு நாள் விருதாகும். எத்தனை ஆயிரம் உயிர்களை சாப்பிட்டாலும் பசி தணியாத மரணத்தின் வயிற்றுக்கு விருந்திட்ட பிலாத்துவின் தீர்ப்பா நாம் தீர்ப்பும். சிந்திப்போம். செபம். அன்பு இயேசுவே, நான் பிறரை தீர்ப்பிடாமலும் பிறரின் அநியாய தீர்ப்புகளை என் உள்ளத்தில் ஏற்காமலும் வாழ
நல்லெண்ணத்தை தாரும். புனித தந்தை பியோ நம் சிந்தனைக்கு இவ்வாறு கூறுகிறார்: எளிமை, பொறுமை, தாழ்ச்சி, பிறர் அன்பு இவற்றை தவிர வேறெதையும் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்க மாட்டார். எங்கள் பேரு தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரு தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. இரண்டாம் நிலை. பரிசுத்தரின் தோள்மேல் பாவிகள் சிலுவை ஏற்றுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே நன்றால் உமது சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. மலர்கள் மொட்டாக இல்லாமல் ஏன் விரிவடைகின்றன தெரியுமா? தேனீக்கள் தேனை பருகுவதற்கு, அதாவது பிறருக்காக தன்னை கொடுப்பது. கீழுலகோர் மேலுலகோர் அனைவரும் மண்டியிட்டு தூயவர் தூயவர் என்று போற்றப்பட்டு ஆராதனை செய்யப்பட வேண்டியவரின் தோள் மேல் பாரமான சிலுவையை சுமத்துகிறார்கள். இன்றும் நாம் பிறரின் தோள் மேல் மிக எளிதாக சிலுவையை தூக்கி வைத்து விடுகின்றோம். ஆனால் தூக்கி வைக்கப்பட வேண்டியதல்ல சிலுவை. ஒருவர் மேல் ஒருவர் சிலுவை சுமத்துவதை விட ஒருவர் மற்றவருடைய சிலுவையை தூக்கி சுமப்பதில் இருக்கும் தாராளம் பயணத்தை சுகமாக்கும். ஆகவே நீங்கள் சுமக்கின்ற சிலுவை எதுவாயினும் அதை முழு மனதுடன் நேசியுங்கள். மண்ணை நேசிக்காத மரமும் தண்ணீரை நேசிக்காத மீனும் உயிர் வாழ முடியாதல்லவா? அதுபோல சிலுவையை நேசிக்காமல் மீட்பு பெற முடியாது. சிலுவைகள் அற்ற மனிதர்கள் யார் இவ்வுலகில்? ஆனால் தூக்கிச் செல்ல பயப்படும் மனிதர்கள் பலர் நம்முடையே உள்ளனர். அடுத்தவரிடம் சிலுவைகளை அள்ளி போட்டுவிட்டு ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்க எண்ணுவதால் தான் இன்று குடும்பங்களில் குழப்பம், கொலை, குற்ற உணர்வு, சண்டை சச்சரவு என்று நீண்டு கொண்டே போகின்றது. இந்த சூழலில் இயேசு கூறுவது: நீயும் பிறர் துன்பம் துடைக்க ஓடி வருகையில் எழும் சிலுவைகள் ஏராளம். என்னை போல் நீ சுமக்க தயாரானால் சுமைகள் எளிது, சுமை தாங்கியானால் சுமைகள் இல்லை. சபம். அன்பு இயேசுவே, என் சிலுவையை நானே சுமக்கவும், சுமக்க கஷ்டப்படுகிறவர்களுக்கு சுமை தாங்கியாயிருக்கவும் இரக்கத்தை தாரும். புனித லீமாரோஸ் நம் சிந்தனைக்கு இவ்வாறு கூறுகின்றார்: ஆண்டவரே, எனது துன்பத்தை அதிகமாக்கும், எனது இதயத்தில் உம்மீதுள்ள அன்பை பெருகச் செய்யும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. மூன்றாம் நிலை. மண் மீது முதல் முத்தம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது அச்சிஷ்ட சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. மனிதம் பாதி மிருகம் பாதி என்பது போலவே மிருக மனிதர்கள் இயேசுவை சிலுவையில் சுமத்தி ரோஜா மலர்களால் அழகு செய்யப்பட வேண்டிய தலையில் முள்முடி சூட்டி கொடுமைப்படுத்துகிறார்கள். வேதனையில் உள்ளம் குமுறுகிறார். ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை அராஜகத்திற்கு அகிம்சை வழி நின்று போராடிய காந்தியடிகளும் இருளில் கிடந்த உலகினை ஒளியில் வியக்க வைத்த தோமஸ் அல்வா எடிசனும் விழுவதை பற்றி கவலைப்பட்டிருந்தால் சுதந்திரம் ஏது, ஒளி ஏது? விழுவது தவறல்ல, வீழ்ந்து கிடப்பதுதான் தவறு. இறையாதே, சும்மா இரு என்று கடலை பார்த்து கட்டளையிட்ட போது கீழ்ப்படிந்தது அலை. எழுந்து உன் படுக்கையை தூக்கிக் கொண்டு வீட்டிற்கு போ என்ற போது குணமானது நோய். 5 அப்பங்களால் 5000 பேர் வயிறார உண்டு மகிழ்ந்து போன போது இப்படி எல்லோரும் இவர் உண்மையில் கடவுளின் மகன் என்று உரைத்தனர். ஆனால் விழுந்த போது தூக்கிவிட ஒருவர் கூட ஓடி வரவில்லை. இருள் ஆட்சி செய்கிறதை இயேசு அறிந்திருந்தார். அமைதியுடன் எழுந்து நடந்தார். வாய்ப்புகளை தேடிச் செல்லுங்கள். உங்கள் முயற்சிகள் தோற்கலாம், ஆனால் முயற்சி செய்வதில் தோற்று விடாதீர்கள். நிழல் நம்மை தேடி வராது, நாம் தாம் நிழலை தேடி செல்ல வேண்டும். இயேசு கூறுவது, நீங்கள் சுமக்க வேண்டியதை என் மீது சுமத்தினார் என் தந்தை. காரணம், என்னை கையளிக்கும் அளவிற்கு உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார். இன்று நீங்கள் எத்தனை பேர் உங்களுடைய பாவ பழக்கங்கள், பேராசை, மதுமயக்கம், பரத்தமை போன்ற பாவ வாழ்வால் எழ முடியாமல் வீழ்ந்தே கிடக்கிறீர்கள். எழுந்து நட, உன்னால் முடியும். ஒரு நல்ல மனிதனாக வாழ உன்னால் முடியும். உன் பலவீனங்களை தூக்கி எறிந்துவிட்டு எழுந்து நட. எழுந்து நடந்தால் இமயம் கூட உங்கள் காலடியில்தான். அன்பு இயேசுவே, என் தீய பழக்கம், தீய உறவுகள் ஆகியவற்றை தூக்கி எறிந்துவிட்டு புதிய மனிதனாக வாழ வரம் தாரும். தூய பவுலடியார் நம் சிந்தனைக்கு இவ்வாறு கூறுகிறார்: அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறை ஆட்சியை உரிமை பேறாக அடைவதில்லை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. 4ஆம் நிலை. ஒரே நேரத்தில் 4 கண்கள் சந்தித்துக் கொள்கின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேநாள் உமது அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பாடுகளின் பாதையில் தன் பாசமிகு மகனைக் கண்டு உறைந்து போனாலும் உறுதியாய் உடனிருந்தார் நம் நேச அன்னை. சிலுவை சுமந்து வருகிற போது கள்வர்களின் கரங்களில் கசையடி விழுகிறதை பார்த்து
பதைத்தது தாயின் உள்ளம். ஆனால் கண்கள் சந்தித்து கொண்டதும் வீரத்தம் ஊட்டுகிறாள் நம் அன்னை. மகனே, இன்னும் இருக்கிறது, எழுச்சியாய் நட என்று. நல்ல வேளை, என் பிள்ளை தீர்ப்பு என்ற ஏமாற்று வலையில் வீழ்ந்தான். ஆனால் அவன் ஏமாற்றுக்காரன் இல்லை. காயங்கள் பல கிடைக்கிறது. ஆனால் என் மகனின் வார்த்தைகள் கூட யாரையும் காயப்படுத்தியதில்லை. காரி உமிழ்ந்து வசை கூறினார்கள். அவன் யாரையும் துன்பப்படுத்தியதில்லை. உலகம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் என் மகன் கட்டாயம் நடக்க வேண்டும். மீதம் இருக்கிற பாதையை நெஞ்சுரத்தோடு கடக்க என்று அன்னையின் விழிகள் வீரத்தம் ஊட்டுகிறது இயேசுவுக்கு. அன்னையின் குரல். என் அன்பு சம்மனசுகளே, உங்கள் பாவம் போக்கும் கழுவாயாக என் பரிசுத்த மகனை பலியாய் கொடுத்தேன். ஆனாலும் பாவம் செய்வதை நீங்கள் நிறுத்தவில்லையே. கருணையே இல்லாத உங்களுக்காகவா இரத்த வெள்ளத்தில் என் மகனை கையளித்தேன். என் சந்திப்பு என் மகனுக்கு மீதமுள்ள பாதைகளையும் பாரத்தையும் சுமக்க, நடக்க, தாங்க சக்தி தந்தது. இன்று உங்கள் சந்திப்பு எத்தனை பேரை ஆறுதல் படுத்தியிருக்கிறது, தைரியமூட்டியிருக்கிறது, மகிழ்ச்சி படுத்தியிருக்கிறது. மனம் வருந்தி இறை சித்தம் செய்ய முன்வருவீர்களா? அன்பு அன்னியே, உம்மை போல் நாங்களும் தியாக உள்ளத்தோடு இறை சித்தத்திற்கே முதலிடம் கொடுக்க எமக்காயும் திருமகனிடம் மன்றாட வேண்டும் அம்மா. புனித சவேரியார் நம் சிந்தனைக்கு இவ்வாறு கூறுகிறார். நம்முடைய உதாசீனத்தால் எத்தனையோ பேர் விண்ணகம் செல்ல தவறுகிறார்கள். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவுள. ஐந்தாம் நிலை. இணைந்து சுமந்தால் இமயமும் இலேசாகும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது அச்சிஷ்ட சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. வன்முறையாளர்கள் மத்தியிலும் சில நன்முறையாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை சீமோன் உணர்த்துகின்றார். படைத்தவனுக்கு உதவிக்கரம் தேவையில்லை. ஆனால் நம் வாழ்வில் வரும் சிலுவைகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து சுமந்தால் பயணம் எளிதாகும் என்பதை உணர்த்துகின்றார் இறைமகன். இன்று நம்மில் எத்தனை பேர் பிறருக்காக துன்பங்களை சுமக்க முன்வருகின்றோம்? நாம் அனைவரும் இயேசுவுக்காக சிலுவையை சுமக்க தயார்தான். ஆனால் கேள்வி, இயேசுவை எங்கே தேடுவது என்பதுதான். நம்மில் உதவி தேடுகின்ற, துன்பப்படுகின்ற, நோயுற்றிருக்கின்ற அனைவருமே இயேசுதான். நம்மால் தீர்வாக இருக்க முடியாவிட்டாலும் கூட மன ஆறுதலுக்காகவாவது இருக்கலாம்.
நம்மால் உதவ முடியாவிட்டாலும் கூட தீங்கு விளைவிக்காமல் இருக்கலாம். நம்மால் பிரச்சினைகளை தடுக்க முடியாவிட்டாலும் கூட பிரச்சினைகளை தோற்றுவிக்காமல் இருக்கலாம். தலைவலிக்கு காரணமாக இருப்பதை விட வலி நிவாரணியாக நீங்கள் இருந்தால் உலகம் உங்களை தேடி வரும். நிச்சயமாய் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளை பொறுத்தவரை நீங்கள்தான் அவர்கள் வாழ்வில் வாசிக்கப் போகும் ஒரே பைபிள், பின்பற்றப் போகும் தர்ம வேதங்கள். இன்று உங்கள் கரங்கள் பிறருக்கு உதவியாக இருந்தால் நாளை நீங்கள் உதவிக்காக எந்த கரத்திற்காகவும் பிச்சை எடுக்க வேண்டாம். புரட்சியாளரின் கரங்கள் மலைகளை உடைத்து மணலாக்கி சலிக்கும். சிலுவை எம்மாத்திரம்? உதவிக்கரம் கொடுப்போம். என் அன்பு ஆண்டவரே, எங்கள் கரங்களின் மூலம் பிறரின் நம்பிக்கைகளை துளிர்க்கச் செய்ய வரம் தாரும். இயேசு நம் சிந்தனைக்காக இவ்வாறு கூறியுள்ளார்: சின்னஞ்சிறியவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் இதை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். எங்கள் மீது தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரு தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆறாம் நிலை. பாடுகளின் போதும் பரிசு தருகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. சூரிய அஸ்தமனத்தின் கடைசி விளிம்பில் ஒளிதரும் சூரியனும் கருப்பாவதை கவனித்ததுண்டா? அப்படி மாறி இருந்தது இயேசுவின் திருமுருகம். பிழையில்லா புறப்படுத்தவர் பழியெல்லாம் சுமந்தபடி வழியெல்லாம் சவுக்கடி பெற்று வருவதை மயான அமைதியோடு பார்த்து கொண்டிருந்தவர்களில் காண சகிக்காத வெரோனிகா வெளிக்கிளம்பி வந்தாள். சாட்டியடிக்கு அஞ்சாமல் கையில் ஒரு துணியோடு, நெஞ்சில் துணிவோடு. அறிமுகமற்ற அந்த திருமுகத்தில் நீர் அனலாய் கக்கியது. தன் கரத்தில் இருந்த துணியில் முகம் துடைக்க, துடைத்த துணியில் பரிசு தருகிறார் தன் திருமுகத்தை. திருமகனே, நீர் இருப்பதால் தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்ற உண்மை தெரியாமலா போய்விடும் என்று விழியில் பேசிவிட்டு தன்னிடம் வந்தாள் அந்த இருதயக்காரி. நம்மால் முடியாது என்பதல்ல உண்மை, நாம் செய்வதில்லை என்பதுதான் உண்மை. நம்மிடம் எவ்வளவு இருக்கிறதென்பது முக்கியமல்ல, நம்மிடம் இருப்பதைக் கொண்டு நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். பெண்களே, இறை வார்த்தைக்கு அடிபணிந்தவர்களாய், வீரம் மிக்கவர்களாய், துணிவுடன் எச்சூழலிலும் எச்சந்தர்ப்பத்திலும் செயல்பட்டால் நீங்களும் வெரோனிக்காவாய் அல்லலரும் பல நல்லவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட முடியும். அன்பு இயேசுவே, நாங்கள் ஒவ்வொருவரும் துயருறுபவர்களைக் கண்டு துடித்து ஓடி அவர்களுக்கு உதவும் நல்லுள்ளம் தாரும். புனித அல்போன்சா நம் சிந்தனைக்காக இவ்வாறு கூறியுள்ளார்: சிலுவையில் பாடுபட்ட இயேசுவை நினைக்கையில் நான் இன்னும் துன்புற வேண்டுமென விளைகிறேன். வேதனை இல்லா நாளை நான் வீணான நாளாகவே கருதுகிறேன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஏழாம் நிலை, மண்மீது இரண்டாம் முத்தம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அவரே நாங்கள் உமது அச்சிஷ்ட சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. நிமிர்ந்த நிலை, சரிந்த சாலை, சறுக்காமல் ஏறுவது சாதாரண காரியமல்ல. வலியும் இரத்தம் விழியில் பட பார்வை சற்றே மங்கலானது. இமைக்கும் நேரத்தில் கால் முட்டி கல்வாரியை முத்தமிட்டது. வீழ்வது அவமானம் என்று யார் சொன்னது? குப்புற விழுந்தாலும் நெருப்பின் பயணம் மேல் நோக்கித்தானே. தோல்வி என்பது ஏத்தி போடப்பட்டுள்ள வெற்றி. வீழ்வதில் தவறில்லை. எழுந்திருக்கும் எண்ணமில்லாமல் வீழ்ந்தே கிடப்பதுதான் தவறு. சோர்ந்து கீழே விழுந்தவர் தம்மை பற்றி ஒரு வினாடி கூட யோசிக்காமல் எழுந்து நடந்தார். தமக்காய் அழுது புலம்பும் மக்களை பார்த்தார். அட, இம்மக்களை மீட்கத்தான் நான் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்டேன் என்று கூறியது அவர் அன்பு உள்ளம். மறுவினாடியே எழுந்து நடக்கின்றார், சுமைகளை சுகங்களாய் எண்ணி. தடையில்லா வாழ்வோ, சுமையற்ற சுகமோ, சோகமற்ற வாழ்வோ, தோல்விகளற்ற தொடரோ அல்ல துறவும் திருமணமும். என் வலுவின்மையிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கின்றேன். ஏனெனில் நான் வலுவிற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கின்றேன் என்கிறார் புனித பவுல். இன்றும் நம்மில் எத்தனை பேர் ஒரே ஒரு முறை மட்டும் முயற்சித்துவிட்டு நின்றிருக்கின்றோம்? அட, இதெல்லாம் வீண் வேலை என்று அலுப்பு தட்டியிருக்கின்றோம். ஒளிப்பட்டால்தான் கல் சிற்பமாக முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இயேசு கூறுவது, என் அன்பு மகனே, மகளே, பாரம் தாங்க முடியாமல் மட்டும் நான் விழவில்லை. விசுவாசத்தை உன்னில் விதைக்கவும் தான் விழுந்து விழுந்து அழுகின்றேன். பூவுக்குள் கனி போல, புல்லாங்குழலுக்குள் இசை போல உனக்குள் இருக்கும் விசுவாசமும் மறைந்தே கிடக்கின்றது. எழுந்து நட, எழுச்சியாய் நட, திருந்தி நட, பிறரை திருத்த நட. அன்பு இயேசுவே, இடர்கள் வேதனைகள் எவ்வளவு வந்தாலும் உம்மீது நாங்கள் கொண்ட அன்பும் விசுவாசமும் நிலை பெயராமல் உறுதியாயிருக்க வரம் தாரும். இயேசு நம் சிந்தனைக்காக இவ்வாறு கூறியுள்ளார். என் மகளே, மகனே, உன்னுடைய துன்பங்கள் வழியாகத்தான் நீ என்னை அன்பு செய்கின்றாய். படைக்கப்பட்ட பொருட்களிலிருந்து ஒரு நாளும் ஆறுதலை தேடாதே. துன்பங்களை மகிழ்வோடு ஏற்றுக்கொள். இறுதியில் நீ மேன்மை அடைவாய். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன.
8ஆம் நிலை. ஆறுதல் கூறும் தூயவன். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. தனது அத்தனை வேதனைகளிலும் தான் அன்பு வைத்தவர்களின் கண்களில் கண்ணீர் வருவதை தாங்காத அன்பு உள்ளம் ஆறுதல் கூறுகின்றது. எருசலேம் மகளிரே, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். அப்பொழுதும் பச்சை மரத்திற்கே இப்படி என்றால் பட்ட மரத்திற்கு என்ன நேருமோ என்ற கவலை சிலுவையை இன்னும் துணிவோடு சுமக்க தெம்பூட்டியது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. தெய்வமாயிருக்க வேண்டிய உங்கள் பிள்ளைகள் கொடூரக்காரராய் மாறியது ஏன்? அடிதடி, தகராறு, வன்முறை, தீய படங்கள், இணைய உரையாடல்கள், முகநூல், குறுஞ்செய்தி போன்றவற்றில் காலடி எடுத்து வைத்து தடுமாறிக் கொண்டிருக்கிறார்களே, என்ன செய்ய போகிறீர்கள்? சர்வ நிச்சயமாய் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள்தான் முதல் கதாநாயகர்கள். பேணி வளர்க்கப்பட வேண்டியவர்களை உங்கள் சந்தோஷத்திற்காகவும் வரட்டு பிடிவாதத்திற்காகவும் தவறான முன்மாதிரியை கொடுத்து விடாதீர்கள். உங்கள் குடும்பம் கோயிலாக இருந்து அன்பு அத்திவாரமிடப்பட்டிருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழ வேண்டிய கட்டாயம் இல்லை. அன்பு ஒன்றே அனைத்தையும் சொல்லிக் கொடுக்கும் ஆணிவேர். ஒளியைப் போல தவிர்க்க முடியாதது சோகம். கட்டுப்படுத்தினாலும் வழியை விட்டு வெளிவந்து விழும். அழாதீர்கள், உளியடி ஏற்கும் கல்தானே சிற்பமாகும் என்று ஆறுதல் கூறும் இயேசுவாக மாறுங்கள். நீங்கள் அன்பில் வாழும்போதுதான் உங்கள் பிள்ளைகளும் புரிந்து கொள்வார்கள். பொருட்களை நேசிக்க வேண்டும், மனிதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இல்லாமல் மனிதனை நேசிக்க வேண்டும், பொருட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசு கூறுவது, என் அன்பு மக்களே, எதை நீங்கள் விதைத்தீர்களோ அதையே நீங்கள் அறுப்பீர்கள் என்பதை நினைவில் நிறுத்துங்கள். அன்பு இயேசுவே, நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் அனைவரோடும் அன்பில் நிலைத்திருக்கவும் உமக்குரியதை தேடி வரவும் வரம் தாரும். புனித தந்தை பியோ இவ்வாறு நம் சிந்தனையாக கூறுகின்றார். நாம் எந்த இடத்தில் விதைக்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. அதே போன்று விதை முளைத்ததும் களைகள் வராமல் பாதுகாத்து வந்தால்தான் நல்ல பலன் கிடைக்கும். ஒன்பதாம் நிலை. மண் மீது 3ஆம் முத்தம். இயேசுவே, உம்மை ஆராதித்து
படுத்து கிடப்பவனுக்கு பகல் கூட இரவுதான். ஆனால் எழுந்து நடப்பவனுக்கு திரும்பும் திசையெல்லாம் உதயம்தான். உதயத்தை நமக்கு தர எழுந்து நடக்கின்றார் சுதனாகிய இறைவன். விழுந்தவர் வீழ்ந்தே கிடந்தால் எழ முடியாமல் போய்விடும். மடக்கி உட்கார்ந்தவர்கள் மாறியுட்காராவிட்டால் மரத்து போய்விடும். கால்கள் கடுகடுக்க, கைகள் நடுநடுங்க, கண்கள் பார்வையிழக்க, நாக்கு வறண்டு போய் திருத்தோள்களில் தாங்கிய சிலுவையின் பாரம் தாங்காமல் 3ஆம் முறை கீழே விழுகிறார் இயேசு. சுற்றி நின்றவர்கள் கைதட்டி சிரித்தார்கள். அவன் எப்போது வீழ்வான், எப்படி விழுத்தலாம் என்றவர்களின் எண்ணம் நடந்தேறியது. விழுந்தவர் வீழ்ந்தே கிடக்கவில்லை, எழுந்த நடந்தார் இயேசு. தென்னாப்பிரிக்காவில் இனவரியர்கள் காந்தியை கீழே வீழ்த்தினார்கள். மாட்டு வண்டில்காரன் சாதி வரியால் அம்பேத்கரை வண்டியை விட்டு குடை சாய்த்து கீழே வீழ்த்தினான். விடுதலைக்கு போராடிய நெல்சன் மண்டேலாவை 27 ஆண்டுகள் சிறையில் அடைத்தார்கள். இப்படி வீழ்ந்தவர்கள் வீழ்ந்தே கிடக்கவில்லை. புனித பவுல் கூறுவது போல, நாங்கள் அடிபடுகின்றோம், உதைபடுகின்றோம், ஆனால் நொறுங்கி போவதில்லை என்று எழுந்து நடந்தார்கள். சரித்திரத்தை படைத்தார்கள். தவறுவது தவறல்ல, தவறவிட்டால்தான் தவறு. இந்த நேரத்தில் பிதாவின் வார்த்தை பிள்ளையின் காதுகளில், என் அன்பு மகனே, நான் மிகவும் அன்பு செய்யும் பிள்ளைகள் உன் வீழ்ச்சியால் துன்பப்படுவார்களே, எழுந்து நட. முட்களை கொடுத்தவர்களுக்கு மலர்களை பரிசலி என்ற வார்த்தைகளில் ஈரமானவர் எழுந்து நடந்தார் துணிவுடன். இயேசு கூறுவது, முயற்சிக்கேது முற்றுப்புள்ளி, காலம் புறக்கட்டும், கைதூக்கிவிடும் என்று காத்திருக்காதே, எழுந்து நட. உன் விசுவாச பாதையில் சோதனைகள் பல வரலாம், துணிவுகொள். இறுதியில் தூரிகையாய் மகிழ்ச்சி உனக்குத்தான். வா, தடுமாறுகிறவர்களையும் தாங்கிப்பிடி. முடியாது என்று சொல்லுக்கு முற்றுப்புள்ளி வை. முயற்சிக்கு முத்தமிடும் கரங்களே வெற்றி. அன்பு இயேசுவே, இனி என்னால் ஒன்றும் முடியாது என்ற பலவீனத்தோடு இருக்கின்றேன். உன் பலத்தால் என்னை தாங்கும் அன்பு நேசரே. புனித தந்தை பியோ நம் சிந்தனைக்கு இவ்வாறு கூறுகின்றார். தீமை செய்ய வெட்கப்படும் பாவி நன்மை செய்ய வெட்கப்படும் நீதிமானை விட கடவுளின் அருகில் இருக்கின்றான். தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறல் கடவ. பத்தாம் நிலை. அரை நிர்வாணமாய் ஆண்டவன். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது அச்சிஷ்ட சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. என்ன இருந்தாலும் வரலாற்றை படிப்பவனுக்கும் வரலாற்றை படைப்பவனுக்கும் வித்தியாசம் இருக்கத்தானே செய்யும்.
வரலாற்றை படிப்பவன் எதையும் இழப்பதில்லை. வரலாற்றை படைப்பவன் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். ஆம், மீட்பு வரலாற்றை படைக்கும் நம் பரமன் அரை நிர்வாணமாய் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். மனிதனுக்கு மானம் என்பது உரிமை, அது பெருமையும் கூட. அனைத்தையும் துறந்து வெறுமையாய் நிற்கின்றார் இயேசு. ஆடையின்றி பிறக்கும் மனிதன் ஆடையின்றியே மண்ணுக்குள் போகின்றான். இன்று நாம் உண்மையை உணராமல், கண்ணால் பார்க்காமல், தீர விசாரிக்காமல், வேண்டுமென்றே பிறர் மீது பழி சுமத்தி, ஆமாம் நான் கூட பார்த்தேன், எனக்கும் கூட தெரியும், இவள் இப்படித்தான், அவன் அப்படிப்பட்டவன் என்று எத்தனை முறை பிறருடைய ஆடைகளை களைகிறோம், விரல் நீட்டி குற்றம் சொல்கிறோம். இதற்கு தீர்வாக ஒரு கருத்து இதோ. கணவன் மனைவி, மனைவியின் காதலன் என்ற முக்கோண சிக்கல். மனைவிக்கு காதலன் மீது கொள்ளை ஆசை. காதலுடன் ஓடிப்போக திட்டமிடுகிறாள். ரயில் நிலையத்திற்கு ஓடி வருகிறாள். காதலன் காத்திருக்கின்றான். தூரத்தில் ரயில் வருகிறது. ரயில் நெருங்கி வரும் சமயத்தில் கணவன் அங்கே வந்து விடுகிறான். கையும் களவுமாக பிடிபட்ட ஓடுகாலியை அவன் என்ன செய்வானோ என்ற பதட்ட நிலை. அமைதியாக அவளிடம் வருகிறான். திட்டவில்லை, இப்படி மோசம் செய்து விட்டாயே என்று வேதனைப்படவில்லை. தன் கையில் இருந்த சூட்கேஸை அவளிடம் நீட்டுகிறான். அதில் அவளுடைய துணிமணிகள். கட்டிய புடவையோடு ஓடிப்போகும் மனைவிக்கு போகின்ற இடத்தில் மாற்றிக்கொள்ளத்தான் அந்த துணிமணிகள். ரயில் புறப்பட்டது. ஆனால் அந்த ரயிலில் அவள் ஏறவில்லை. மனம் திருந்தியவளாய் கண்ணீரோடு கனத்த இருதயத்தோடும் தன் கணவனை மட்டும் உள்ளத்தில் சுமந்து அவனோடு வீடு சேர்ந்தாள். இங்கே வார்த்தையால் ஆடை உரிக்கப்பட்டிருந்தால் மனம் திருந்துதல் என்ற புனிதம் நடந்திருக்காது. உங்கள் நாகரிகமான செயல்கள், உணர்வு பூர்வமான அணுகுமுறைகள், அன்பு பகிர்வுகள் புற ஆடையை உரிப்பதற்கு பதிலாக ஆன்மீக ஆடையை உரிக்க பயன்படட்டும். நீ உன்னை அப்படியே ஏற்றுக்கொண்டு உலகம் மாற வேண்டுமென்று எதிர்பார்ப்பதற்கு பதிலாக உலகத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு உலகம் குறித்த உன் அணுகுமுறையை மாற்றத் தொடங்கு. வாழ்ந்து பார், உலகம் அழகாக இருக்கும். அன்பு இறைவா, மாற்ற முடியாததை மாற்ற முயல்வதை விட நான் என்னை நல்லவனாக மாற்றிக்கொண்டு உலகை நேசிக்க அருள் தாரும். இயேசு கிறிஸ்து நம் சிந்தனைக்கு இவ்வாறு கூறுகின்றார்: தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பாலக்கடவர. பதினோராம் நிலை. அன்புக்கு பரிசு ஆணிகளா? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் உமது அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. அன்புடன் தொட்டு குணமாக்கினார். பரிவுடன் தொட்டு நோய்களை சுகப்படுத்தினார். குழந்தைகளை
வாரி தன் அருகில் வைத்துக் கொண்டார். நாடு கடந்து மதம் துறந்து நற்செய்தி போதிக்கச் சென்றார். இதை தவிர என்ன செய்தார் இவர்? இதயத்தில் ஈரமில்லாத வீரர்கள் கைகளிலும் கால்களிலும் கூர் முனையுள்ள ஆணிகளால் அறைகிறார்கள். ஒரு நொடி பிதாவே என்று இதயம் பிழிந்த வேதனை. மறு வினாடியே நினைக்கிறார், பிதாவே, நீர் கொடுத்த ஒருவரையும் நான் அழிவுற விடவில்லை என்ற தெய்வீக அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ள துணிவு தந்தது. இன்றும் நம்மில் எத்தனையோ பேர் நன்மைகளையே செய்கிறோம், ஆனால் தோற்று கொண்டிருக்கிறோமே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீதியின் பால் பசிதாகம் உள்ளவர்களே, மனிதர்கள் இல்லாதது பொல்லாதது சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றோர். ஏனெனில் விண்ணரசு உங்களுடையதே என்ற இயேசுவின் வார்த்தைகள்தான் உங்களுக்கு கிடைத்த ஆணிகளுக்கு பரிசுகள். இயேசுவின் பாடுகள் பற்றி இதோ சில உங்கள் சிந்தனைக்கு. ஆயுதம் தாங்கிய போர் வீரர்கள் 150, கட்டி இழுத்தவர்கள் 23, கொலையாளிகள் 83, தலையில் வாங்கிய அடிகள் 150, வயிற்றில் பட்டவை 108, தோளில் பட்ட உதைகள் 80, கயிறுகளால் கட்டி முடியை இழுத்தது 24 முறை, முகத்தில் உமிழ்ந்தது 180 முறை, உடலில் பட்ட அடிகள் 6666, தலையில் பட்ட அடிகள் 110, முரட்டுத்தனமாக தள்ளினார்கள். 12 மணியளவில் தலைமுடியை பிடித்து தூக்கினார்கள். தலையில் பட்ட காயங்கள் 20, முடியுள்ள கூரிய முட்கள் 72, தலையில் குத்திய முட்களின் காயங்கள் 110, நெற்றியில் மரண வேதனை கொடுத்த முட்கள் 8. பிறகு தூணில் கட்டி அடித்தார்கள். சதை பீந்து கொண்டு இரத்தம் ஆராய் ஓடியது. பரியாச ராஜாவாக உயர்த்தப்பட்டார். உடலில் ஏற்பட்ட காயங்கள் 1000. கல்வாரிக்கு இயேசுவை நடத்தி சென்ற சேவகர்கள் 608, காவல் காத்தவர்கள் 3 பேர், இயேசுவை பரிகாசம் செய்தவர்கள் 1008. அவர் நமக்காய் சிந்திய இரத்த துளிகள் 28,480. இயேசு கூறுவது, என் அன்பு மக்களே, அன்புக்கு பரிசு ஆணிகளா என்று சோர்ந்து போகாதே. ஒன்றை மட்டும் நினைவில் கொள், சிலுவையை தொடங்கும் போது இருந்த துணிவை இறுதி வரை தக்க வைத்துக்கொள். பாதியிலேயே நிறுத்திவிடாதே. சிலுவை மட்டுமே மீட்பை கொணரும். அன்பு இயேசுவே, உம்மை போல் எங்கள் இருதயம் அன்பில் ஒளிர அருள் தாரும். 1981 மே 18 திருத்தந்தை 2ஆம் ஜான் போல் சுடப்பட்டு கீழே விழுந்தபோது சொன்ன வார்த்தைகள். அவரை கைது செய்யாதீர்கள், விட்டுவிடுங்கள். நான் இயேசுவின் பேரால் அவரை மன்னிக்கிறேன், அவரை அன்பு செய்கிறேன். சுவாமி, மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவுள.
12ஆம் நிலை. காலியான கருவறை. இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அலையென்றால் உம்முடைய அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று ஆவி துறக்கின்றார். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறில்லை என்று நமக்காக உயிர் துறக்கும் தேவ அன்பு. தந்தை தமக்கு கொடுத்த பணியை செவ்வனே செய்துவிட்டேன் என்பதாய் எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி தன் ஆவியை கையளிக்கின்றார். தன்னைத்தானே சிதைத்துக் கொள்ள நினைத்தவருக்கு சிலுவை மரணம் என்ற ஆசை கனவு நடந்தேறியது. பிறக்கின்ற மனிதர்கள் பூமிக்கு வந்தது முதல் எல்லாம் முடித்து ஆவி துறக்கும் வரை தன் தந்தையின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இன்று நாம் எதுவரை நம்மால் முடியும் என்று பயணிக்கின்றோம்? ஒரு துறவியின் ஆச்சிரமத்தில் விழாவிற்காக 100கணக்கான லட்டுகள் அடுக்கி வைத்திருந்தார்கள். எறும்பு வந்தால் என்ன செய்வது என்று சீடர்கள் யோசித்தனர். உடனே குரு குவியலை சுற்றி சர்க்கரையால் ஒரு வட்டம் போட்டார். வந்த எறும்புகள் சர்க்கரையை தின்றுவிட்டு போயின. குரு சொன்னார், மனிதர்களும் இப்படித்தானே பெரிய லட்சியங்களை விட்டுவிட்டு சின்ன சின்ன விஷயங்களிலே சமாதானமாகி விடுகிறார்கள். எதுவும் நம்மால் முடியும் என்று முயற்சித்து பாருங்கள். ஆனால் ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமையால் உலகில் நுழைந்த பாவத்தை தந்தையாம் இறைவன் தம் மகனின் அதீத கீழ்ப்படிதலால் வெற்றி பெற்றார். சற்றே சிந்திப்போம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிதலை காட்டுங்கள். கணவன் மனைவியரே, திருமண வார்த்தைப்பாட்டிற்கு கீழ்ப்படியுங்கள். துறவியரே, இறை உறவிற்கு கீழ்ப்படியுங்கள். பெரியோர்களே, கீழ்ப்படிதலை வார்த்தைப்பாட்டை உங்கள் வாழ்வில் கொண்டு வாழுங்கள். அப்போது உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்களைச் சுற்றி ஒலிவ மரக் கன்றுகளாய் இருப்பார்கள் என்பதை மறவாதீர்கள். கீழ்ப்படிதலோடு இயேசுவுக்காய் வாழுங்கள். அப்போது ஒரு நல்ல தலைமுறையை இயேசுவாக பார்ப்பீர்கள். அன்பு இயேசுவே, மரணம் மட்டும் கீழ்ப்படிந்து நீரும் தந்தையை அன்பு செய்தீர். எங்களுக்கு கீழ்ப்படிதலை கற்றுத்தாரும். புனித சவேரியார் கூறுவது போல, ஓ மகா அன்பு நிறைந்த இயேசுவே, விண்ணகத்தை நாடியாவது நரகத்திற்கு அஞ்சியாவது வேறெந்த கைமாறை நம்பியாவது நான் அன்பு செய்யாமல் நீர் என்னை எவ்விதம் அன்பு செய்தீரோ அவ்விதமே நானும் உம்மை அன்பு செய்கின்றேன். ஏனெனில் நீரே என் இறைவன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவர். பதிமூன்றாம் நிலை.
தாயின் மடியில் சேயின் உடல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதையென்றால் மனது ரட்சித்து சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. என் சுவாசம் எங்கே போனது என்று தன் உயிரே போனது போல் துடிக்கிறார் நம் அன்னை வியாகுலத்தோடு. தாயன்பு வேலி போடாத முடியாத வேதனையை இறை சித்தம் தடை செய்கிறது. ஏற்றுக்கொள்கிறார். இறந்த தன் மகனை தன் மடியில் வைத்து கண்ணீர் வடிக்கிறார் அன்னை. கருவறை முதல் கண்மணி போல் காத்து, கண்களை விளக்காக்கி, கைகளை தொட்டிலாக்கி, 2 திங்கள் சுமந்து, அங்கமெல்லாம் நொந்து ஈன்று பாலூட்டி வளர்த்த மகனை பலி கொடுக்கும் தாயின் தவிப்பு நம்மில் அனைவருக்குமே தெரியும். ஆனால் இப்படியொரு மரணமா? திருத்தோளில் சிலுவையேற்று, கரங்களில் ஆணி பாய்ந்து, விழாவில் ஈட்டி ஏறி, திருச்சிரசில் முட்கள் குத்தப்பட்டு, காரி உமிழ்ந்து, திருக்கால்களில் ஆணிகள் தாங்கி, இரத்தமும் சதையும் நீரும் வெளிவந்த நிலையில் மன்னிப்பின் வார்த்தைகளை நமக்களித்து இறை சித்தத்தை நிறைவேற்றிய தன் மகனை மடியில் தாங்கிய தாயின் வேதனை யாருக்கு தெரியும்? பக்கத்து வீட்டு தீப்பற்றி எறிந்த போது ஜான் ஓடிச் சென்று வீட்டில் இருந்தவர்களை காப்பாற்றினான். ஆனால் தன் கால் கருகே காலை இழந்தான். ஐயோ, ஒரு காலை இழந்துவிட்டு வந்திருக்கிறாயே என்றார் ஒருவர் பரிதாபத்துடன். அதற்கு ஜான் சொன்னான், நான் இழக்கவில்லை, கொடுத்துவிட்டு வந்திருக்கிறேன். என் காலை கொடுத்ததால் தான் 5 உயிர்களை காப்பாற்ற முடிந்தது என்றான். பிறர் அன்பு எதையும் இழக்கும். அன்னையின் குரல். என் சம்மனசுகளே, எல்லாம் உங்களுக்காகத்தான். என்னதான் கடவுளின் மகனானாலும் என் மடி தாங்கிய உதிரமல்லவா? எப்படி துடித்துப் போயிருப்பான் என் மகன். உங்களுக்காகத்தான் கொடுத்தேன் என் மகனை பலியாக. இன்று எனக்காய் என் மகனுக்காய் என்ன தருவீர்கள்? எங்கே தியாகம் தீராமல் வாழ்கிறதோ அங்கே பூமியும் வாழும். எங்கே தியாகம் தீர்ந்து போய்விட்டதோ அங்கே தெய்வம் கூட மறைந்து போகும். எனவே எதிலும் தியாகத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். உங்கள் வாழ்வு வசந்தமாய் பூத்துக் குலுங்கும். அன்பு இயேசுவே, நாங்களும் உமக்காய் பணி செய்ய பிள்ளைகளை தந்து உம்வழி நடக்க அருள் தாரும். திருத்தந்தை நம் சிந்தனைக்காக இவ்வாறு கூறுகிறார். கடவுளிடமிருந்து மனிதர்களுக்கு அருளப்படும் எல்லா வரப்பிரசாதங்களும் மாமரியின் வழியாகவே கிடைக்கின்றன. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவுள். பதினான்காம் நிலை. கல்லறை சொல்லும் காவிய வாழ்க்கை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது ரட்சித்து சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பலரை அடக்கியும் பலருக்கு அடங்கியும் வாழ்ந்த மனிதனுக்கு
முடிவுரை வரையும் நாள்தான் அடக்க நாள். 3 நாட்கள் அனைத்தும் உறங்கிப் போன இருட்டு நாட்கள். ஒரு சுவற்றின் மீது எவ்வளவு காலம்தான் முட்டிக்கொண்டே இருப்பீர்கள்? உங்களுக்கு இரத்தம் வரலாம், ஆனால் சுவர் ஒருபோதும் விலகப் போவதில்லை. எவ்வளவு காலம்தான் உங்கள் துரதிர்ஷ்டத்தை நொந்து கொண்டு மாமரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு தோடம்பழங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள்? ஒருவேளை சோர்வடைந்து நீங்கள் கீழே விழலாம், ஆனால் ஒருபோதும் ஓர் தோடம்பழம் கூட அந்த மாமரத்திலிருந்து கீழே விழப்போவதில்லை. அது எதுவோ அது மட்டும் தானே, எது அதுவல்லவோ அது அதுவல்ல. எதை பற்றி கொள்ள வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்று அறிந்திருப்பதே வாழ்க்கை. இயேசு நமக்கு தன் வாழ்நாள் மொத்தத்தையும் இறப்பின் மூலம் கற்றுத் தருகின்றார். இன்று நாம் எதற்காக வாழ்கிறோம்? சிலுவை, வேதனை, துன்பம், போராட்டம் என்றதுமே ஓடிப்போய் விடுகின்றோம், அல்லது அந்த இடத்தை விட்டே வெளியேறி விடுகின்றோம். சாதிக்க வேண்டும், இருப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நின்று போராடி மீட்படைய வேண்டும் என்பதே இங்கு நமக்கு உணர்த்தப்படுகின்ற நிதர்சனமான உண்மை. வந்த துன்பம் எதுவென்றாலும் வருந்தி நின்றால் ஓடுவதில்லை. அதிலிருந்து தப்பிக்கும் முயற்சியை கைவிடுங்கள். தப்பித்தல் என்பது தற்காலிகமானது. கண்டிப்பாக இன்றல்ல, என்றாவது ஒரு நாள் இன்று நீங்கள் தப்பிக்கும் விஷயத்தை சந்தித்தே ஆக வேண்டும். சவாலை சந்தித்தவர்கள் என்ற பட்டியலில் இருப்பவர்களெல்லாம் கண்டிப்பாக யதார்த்தத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டவர்கள்தான். போராட்டங்களை தாண்டியே வெற்றி, தீமையின் பின்னே நன்மை, யுத்தங்களை கடந்துதான் அமைதி, சிலுவைகளை சுமப்பவனுக்குத்தான் மீட்பு என்ற சிந்தனையோடு இந்த நம்பிக்கை ஆண்டில் நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள்ள பழகுவோம். அன்பு இயேசுவே, சிலுவைகளை கண்டு ஓடி ஒளியாமல் ஏற்று நடக்க அருள் தாரும். புனித லீமா ரோஸ் நம் சிந்தனைக்கு இவ்வாறு கூறுகின்றார்: ஆண்டவரே, உமது தகுதிக்கேற்ப எப்போது உம்மை இந்த மக்கள் அன்பு செய்வார்கள்? இன்னும் எவ்வளவு காலம் இந்த பாவிகள் உம்மை அன்பு செய்யாதிருப்பார்கள்? நீர் எவ்வளவு அன்புக்குரியவர் என்று எப்போது தெரிந்து கொள்வார்கள்? உமது அன்பின் அம்புகள் அனைவரது இதயத்திலும் ஊடுருவட்டும். எங்கள் பேரில் தயவாயிலும் சுவாமி.